Nice to see a chef program. What do we call it? Kuwait chef, master chef we have in India, so we can call it Kuwait chef, right? Under his expert guidance. So what can I say? I do only home cooking, and I'm not. I do a lot of fast food cooking as well. Yeah, but it's nice to see the ladies come together. Yesterday, day before yesterday, I was there at this the Crooked Queen thing. So Kuwait, Indian ladies in Kuwait are doing a lot of new activities. It's nice to see this. But there is one injustice, most of the chefs are men. Yeah, right? Although ladies are great cooks. But, I was told in one program, most of the chefs are men. So next time we should have men participation also, right? Yes. Equal rights for men also. Right. It's very nice. Keep it up. And it's nice to see that everybody's cooking here. No hotel preparations coming in, huh? Yeah. So thank you so much for inviting me. And it's nice to be here. Look forward to seeing men participation next year as well. Thank you. Thank you, Dr. Gargiji. So, I request Farveen Sultan to honor Mrs. Sunil Jain. Thank you, madam. Thank you. விவாந்த் சார் சொல்லுங்க. நீ அங்கே நின்றது போதும். வீட்டுக்கு போக சொல்றீங்க. நீங்க மேலைக்கு வா, நான் அங்கே வரேன். சூப்பர் சார். என்ன வாசனை இங்கே மூக்கு தொலைக்குது எனக்கு. சார் ஏற்கனவே உங்க இமேஜை வச்சுக்கிட்டே பயந்து நடுங்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட நீங்க நேரா வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பயந்துட மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல. யாரோ உப்பு ஜாஸ்தியாக போட்ட மாதிரி தெரியுது, அவங்க சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க சார். ஓகே வாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ பிரேக் ஃபார் அபவுட் 10 minutes. ஐ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் கம் பேக் டு யூ ஆல். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ஃபேஸ்புக்கில் லைவாக வந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க அந்த லிங்கை. சார் நீங்கள் சொல்லுங்க வாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து லைவாக ஒளிபரப்பிட்டிருக்கோம் யூடியூப்பில். அதோட லிங்க் வந்து நம்ம குவைத் தமிழ் சங்கத்தோட ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வராமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து சொல்லி பார்க்க சொல்லுங்கள், என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. என்ன பண்ணியிருக்கீங்க? இது ப்ரோக்கோலியில் யாருங்க அவரு? உங்கள் பேர் வச்சுக்கிங்களா? அதான் எனக்கு புரியாத பேர் இருந்துச்சேன்னு பார்த்தேன். வெரி குட். இது என்னங்க? ஓகே, வாயில் போட்டு பார்த்தீங்களா? வாயில் போட்டு பார்த்தீங்களா? மாட்டிங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சா? அதில் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சா பாருங்க. அது கலர் ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஸ்ப்ரிங் ஆனியன் சிக்கன். வேற இன்னொரு டிஷ்ஷு பொட்டேட்டோ கிரீன் மசாலா அரைச்சி விட்டுருக்கீங்களா? புதினா கொத்தமல்லி அரைச்சிருக்கீங்களா? புதினா கொத்தமல்லி அரைச்சி போட்டிருக்கீங்க. டெசர்ட்டு பாசந்தி. ஓகே ஓகே, அது மினிமம் குக்கிங் தான். அதுக்கு குக்கிங் ஜாஸ்தி தேவையில்லை அதுக்கு. அதுதான் முடிஞ்சல. ரைட், ஓகே, குட். இது கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்க. உருளைக்கிழங்களா? ஓ, பரங்கிக்காய். வாவ், ஃப்ரை பண்ணீங்களா கோப்தாவை? நான்வெஜ் வந்து ப்ரான் சார். ஆச்சாரி ப்ரான்.
பிக்கிள் மாதிரி டேஸ்ட் வரும் சார். ஊறுகாய் மாதிரி ஃப்ளேவரு, ஆனால் கிரேவி செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸ்வீட் வந்து மாம்பழம் அவங்க செஞ்சு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மாம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசம். ட்ரை ஃப்ரூட். வெரி குட், வெரி குட்ங்க. என்ன, ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பார்ட்டிசிபெண்ட் ப்ளீஸ் கீப் த டேபிள் க்ளீன். நீங்கள் செய்கிற இடத்தை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. தேர் ஆல்சோ மார்க்ஸ் கவுண்ட்ஸ் ஆக்சுவலி. வாட் எவர் யூ ப்ரிப்பேர், see that it's kept clean because I'm noticing it. Lot of things are happening here. Please keep it clean. Fish biryani. Fish வந்து நீங்க சாட்டே பண்ணிட்டு அப்புறம் பிரியாணி பண்ணுவீங்களா? Fish சாட்டே பண்ணிட்டு போடுறீங்க. ஆமா சார், லைட்டா மேரினேட் பண்ணிட்டு லைட் பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ். எஸ் சார். ஒரே டிஷ் தானே? இல்ல சார். ஓ, மீன்ல மூணு பண்றீங்க. வெஜிடேரியன்ல? Baby corn sir, baby corn and paneer gravy with chapati. Baby corn mushroom chapati. I'm sorry, paneer chapati. Gravy with chapati. Paneer, baby corn, gravy with chapati. இல்ல சார், plain chapati. இது என்ன சூடு? ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போறீங்களா? டீப் ஃப்ரையா? இல்ல சார், இது shallow fry gravy. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஃபிஷ் பிரியாணி ரெடியா இருக்கு சார். இதுல சமைக்க நல்லதா கெட்டதா நான் சொல்ல மாட்டேன். ஆமா, எங்களுக்கு ஒரு அலர்ஜி. என்ன பண்ணுது? எங்க அன்பை ஸ்டஃப் பண்ணிருக்கோம் சார். அதுல பார்த்து கொட்டில போகுது. கொஞ்சம் கறிகிடுச்சு. இது என்ன சொன்னீங்க? ஃபிஷ் பிரியாணி எடுக்கூடாதா? என்ன ப்ராப்ளம் வந்துச்சு டம்ப் பண்ணிருக்கோம். ஆமா, அதுல உப்பு கிப்பு கம்மியா இருந்துச்சு, அவங்களால தான். அதுதான். அதான். ஆனா வராது. பட் நீங்க பண்றது ஃபிஷ் பிரியாணி அண்ட் புடலங்கா ஸ்டஃப் புடலங்கா அண்ட் தென் பால் பாயாசமா? அப்படின்னா நல்லா கொதிக்க வைக்கலான்றீங்களா? சில்லி ஃபிஷ் ஃப்ரைங்க. இதெல்லாம் நான் சாப்பிடணும் இல்லையா? இதெல்லாம் நீங்க தான் சாப்பிடணும். என்ன பார்த்தா பாவமா தெரியல உங்களுக்கு கொஞ்சம் கூட? கஷ்டமா இருக்கு சார், என்ன பண்றது? வாங்க, நீங்க பண்றீங்க வாங்க. யாருங்க அது? யாருங்க அது? ஆந்திரா ஸ்டைல் போயிட்டீங்களா? ஓகே. அப்புறம் இது வெஜிடபிள் வந்து கஹாபாத் ரைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ரீலங்கன் ரைஸ். ஓகே. காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மாமிச வேப்படு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கஹாபாத் ஸ்ரீலங்கன் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வெஜிடேரியன் இவங்க சொல்லுவாங்க. சோஞ்சி டாப்பியாக்காஸ் சோர்சோரி. ஏங்க திட்டுறீங்க என்ன? பெங்கால் டிஷ் அது சார். பேர் என்ன சொன்னீங்க? சோஞ்சி டாப்பியாக்கா சோர்சோரி. நான் சோங்கி தான் படுத்திருக்கேன். நல்லா இருக்கு. அதாவது சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் பெங்காலியில். என்னையா? சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அது பெங்காலியில் அந்த மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணும்போது they யூஸ் மஸ்டர்ட் ஆயில். நீங்கள் அதை யூஸ் மஸ்டர்ட் ஆயில். அதே மாதிரி வந்து சில்லிஸ் யூஸ் பண்ண, இதுக்குன்னு தனியாக ஒரு சில்லிஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணுவாங்க. பட் லெட்ஸ் see how it's coming up. இதில் என்ன இருக்குது? இதுல ரைஸ் இருக்கு சார். என்ன? கஹாபாத். கஹாபாத். ஓகே ஓகே, குட், ஆல் தி பெஸ்ட். இது கல்லில் சூடு பண்ணுறீங்களா? கல் மேலே வைக்கிறீங்களா? ஓ, சும்மா வச்சுருக்கீங்க. நான் நினச்சி கல் சூடு பண்ணி அதை குக் பண்ண போகிறீங்க. இல்லை, சூப்பர். வணக்கம்மா. இது என்னம்மா இது? முந்திரி ரைஸ் சார். யாருங்க? முந்திரி ரைஸ். ரைஸ் தானே? ஆமா. தேங்காய் பால் குக் பண்ணீங்களா? சாரி? தேங்காய் பால் இல்ல, முந்திரி ரைஸ். முந்திரியில் அரைச்சி போட்டு குக் பண்ணீங்களா? அரைச்சு எண்ணெய் கம்மி பண்ணுங்க, எண்ணெய் கம்மி பண்ணுங்க, சூடு கம்மி பண்ணுங்க, நல்லா கம்மி பண்ணுங்க, நல்லா கம்மி பண்ணிடுங்க, நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. முந்திரி அரைச்சு ஊத்தி தேங்காயில ஆட் பண்ணுவோம். முந்திரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவோம். அது இது ஒரு ஸ்டஃப் வெண்டி. யாருங்க? ஸ்டஃப் வெண்டி. என்ன ஸ்டப் பண்ணுறீங்க? இது பிரெட் கிராம்ஸ், அப்புறம் ஆனியன், வெங்காயம், தக்காளி, மல்லி. இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை இல்ல, வீட்ல பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க? அங்கேயே நல்லா பண்ணிருக்கீங்க? நல்லா வந்து. இங்கே நல்லா பண்ணிருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாலுக்கு வெளியில இருக்கவங்க கொஞ்சம் உள்ள இருந்தீங்கன்னா நல்லா தெரியும்.
நல்லா பார்க்கலாம் நீங்கள் உள்ளார இருந்தீங்கன்னா வி ஆர் மேக்கிங் லைவ் டெலிகாஸ்ட். Close it. ஸோ ப்ளீஸ் இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். You know what is Vindaloo is? You know what is Vindaloo? எஸ் சார். என்ன சொல்லுங்க பாப்போம். மட்டன் விந்தாலு விண்டாலு என்ன எப்படி பண்ணுவீங்க? விண்டாலு எப்படி பண்ணுவீங்க? மசாலாஸ்லாம் என்ன மசாலா எப்படி அரைப்பீங்க? வினிகர் சுகர் எதில் ஆட் பண்ணீங்க? மசாலாஸ்ல அரைக்கிறப்ப பட்டை, அப்புறம்? கொரியாண்டர், குமின் சீட்ஸ், ரெட் சில்லி, அப்புறம் கிரீன் சில்லி, வேற என்ன மிஸ்ஸிங் விண்டாலுல? ஆனியன் வதக்கி போட்டுட்டு வேற என்ன மிஸ்ஸிங் இதுல? விண்டாலுல மேக்ரோன் விண்டாலுல வேற வினிகர் தான் வினி வினிகர் ஓகே. சில்லி பவுடர், கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாஸை கீல ஃப்ரை பண்ணி அதாவது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நிறையவே வைங்களே. புளிப்பு வந்துச்சு புளிப்பு. என்னங்க இது? மஷ்ரூம் தொக்கு எங்கெங்க இருக்கு? மஷ்ரூம் இருக்கா? ஓகே மஷ்ரூம் தொக்கு பண்ணியிருக்கீங்க. ஓகே அப்புறம் சிக்கன் கடாய் பண்ணிருக்கோம். எடுங்க. அது முடிஞ்சு இங்கே எடுக்க இன்னும் ஆகலை. இல்ல முடிஞ்சிச்சு. டெக்கரேஷன் பண்ணு. டெக்கரேஷன் பண்ணு. இது புலாவ், ஜீரா புலாவ் அண்ட் அக்ரூட்லையா? ரொம்ப வால்நட் அல்வா. இது எவ்வளோ குக்கிங் டைம் கொடுத்தீங்க இதுக்கு? 10 minutes cooking time. ஒரு 20 நிமிஷம் அங்கே 20 சிக்கன் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதான். மற்றபடி இப்போ அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. வாங்க போயிடுச்சு. ஹலோ சார். என்ன பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கோம் சார். வாழைக்காய் வந்திருக்கு. வாழைக்காய் வறுத்தீங்களா? வாழைக்காய் வந்திருக்கு. ஓகே. ஸோ வாழைக்காய் ஃப்ரிட்டர் இன் கறி ஓகே அது பண்ணுறோம். ஸ்வீட் வந்து கேஷ்யூ மைசூர்பா பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இது செட்டிநாடு மட்டன் குழம்பு. செட்டிநாடு மட்டன் குழம்பா? குழம்பு ஓகே வெரி குட். ஸோ பண்ணுறோம். கூட ரைஸ், பிளெயின் ரைஸ் அண்ட் கீ ரைஸ் அண்ட் சப்பாத்தி பண்ணுவோம். குஷ்கா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவங்க எதையும் காமிக்கல எங்களுக்கு. அந்த கிரேவி எடுங்க. நீங்கள் கிரேவி ஒன்று காமிச்சிங்களே அது கடுங்க. என்ன கிரேவி இது? ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ் அண்ட் கேரட்டில் வந்து கோலா உருண்டை. கேரட்டில் கோலா உருண்டை. அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து அசோகா ஹல்வா. அசோக் அல்வா. அசோகா இதில் அவங்க தஞ்சாவூர் பாசி பருப்பு. ஆமாம் பாசி பருப்பு. ஓகே அதான் சார் பண்ணுறோம். ஃபிஷ் குழம்பு கம்மிங்க. வாசமே வரலையா? ஃபிஷ் குழம்பு கம்மிங்க. கிரேவி ஓகே. நான் வரேங்க. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பூச்சிலாம் சாப்பிட மாட்டேன். இல்லை இந்த ஆயில் விழுந்துருச்சு. வாசம் ஏதாவது வருதா சார்? ரொம்ப யோசிக்கிறீங்களே. நோ கமெண்ட்ஸா? சஸ்பென்ஸ். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக செய்கிற மாதிரி தெரியுது எக்ஸப்ட் 2 tables. பதட்டமே வேண்டாம். நீங்கள் வந்து டைம் எடுத்துக்க செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எண்ட் ஆஃப் த டே த ஃபுட் ஹாஸ் டு கம் அவுட் வெல். ஸோ நீங்கள் வெரி குட். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செய்யும்போது செஞ்சு எடுத்து ஃபினிஷ் ப்ராடக்டை தயவுசெய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மகாராம் தயவுசெய்து நீங்கள் செஞ்ச ப்ராடக்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். உப்பு ஜாஸ்தியானாலும் சரி, உப்பு கம்மியானாலும் சரி. அதே மாதிரி வெந்து இருக்கா இல்லையான்னு தயவுசெய்து பார்த்துக்கோங்க. சில சாதம் வெந்து இருக்கணும், சிலது வந்து வேகாமல் இருக்கும். அதனால் வெந்து இருக்கான்னு சரியாக பார்த்துக்கோங்க. பதட்டப்படாதீங்க, பொறுமையாக செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்ஸ் நிறையா கிடைக்கும். டேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்க, நான் டேஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் தான் பாவம் அப்புறம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து அவங்க பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஏதுன்னு. ஏன்னா ஆன் அ சீரியஸ் பார்ட் சில பேர்லாம் எனக்கு இங்கே 2 பேர் நாங்கள் எல்லாம் உட்காந்து கலாச்சிருந்தோம். சத்தியமாக எனக்கு இந்த சமையலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை சும்மா தான் நீங்கள் அப்படி தான் இருந்தது நிறைய பேரோட ரியாக்ஷன். அதனால் உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் அந்த சமையல் ஏரியா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங்.
பர்வீன் சுல்தானா மேடம் நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களோட. ஏன்னா ஒரு நல்ல சமையல் இஸ்திரிக்கு தான் இன்னொரு சமையல் இஸ்திரியை பற்றி நல்லா தெரியும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. உட்டா லக்கடி லாலா லக்கடி டோலா லக்கடி டை, அது தெரியுமா உங்களுக்கு அந்த கவிதை? அந்த கவிதையோட நான் தான் சார் எழுதுனேன். ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்று. அண்ட் தேர் ஆல் வெரி சின்சியர், ரொம்ப சின்சியராக செஞ்சிட்ருக்காங்க. தர் இன்வால்மெண்ட் இஸ் டு த கோர். மெயினாக வந்து ஒரு சமையல்னு சொல்லும்போது த இன்வால்மெண்ட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். அந்த இன்வால்மெண்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, சின்சியராக செய்கிறாங்க. அண்ட் ரியலி ஆட்ஸ் அப் டு எவ்ரிபடி யார் ஹூ வாஸ் டேக்கிங் பார்ட் இன் தட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஐ திங்க் இதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்க. மேடம் ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள், நீங்கள் எப்படா பேசுவீங்க சமையலை பற்றி அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக. அது எனக்கு தெரியல சத்தியமா. எல்லாருக்கும் வணக்கம். தாமு சாரோட நேற்று மாலையிலிருந்து கூட வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அதுக்கு வந்து இந்த சங்கத்துக்கு தான் நன்றி செலுத்துகிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, அது பேச்சாக இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் அன்பாக செஞ்சால் அன்பாக பேசுனா அது வந்து அதனுடைய பயன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். தாமு சாரை வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் ஜெயா டிவியில் அவர் வந்து குழாப்புட்டு செய்கிறத பார்த்தேன். நான் நல்லா சமைப்பேன், நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் சமைச்சா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் வந்து நான் சமைச்சு கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவீங்களா? நீங்கள் சமைச்சிட்டு அவங்களாம் சாப்பிடுவாங்க, நீங்கள் இல்லை? எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைம் மீட்டிங் ஃபேக்டர். அதனால் ஒரு 45 minutes to 50 minutes தான் என்னுடைய சமையல் எப்போவுமே இருக்கும். காலையில் வந்து எல்லாமே நான் தான் வீட்டில் சமைப்பேன். அதில் வந்து சார் வந்து ஒரு 12 yearsக்கு முன்னால் ஒரு குழாப்புட்டு செய்கிறது பார்த்தேன். ஆஸ் அ முஸ்லீம் பேக்ரவுண்ட், உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ்க்கான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்கள் காலையில் சாப்பாடு, மதியான சாப்பாடு, இரவு சாப்பாடெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வீடுகளில் இருக்கக்கூடிய சாப்பாடும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற சாப்பாடும் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அதனால் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த புட்டு, ஆப்பம், இடியாப்பம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த குழாப்புட்டு செய்யவே தெரியாது. வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எனக்கு தாமு சாரை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய சில பேர் எனக்கு பிடிக்கும். அதில் தாமு சார் சமையல் விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அது ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து அவர் கொடுப்பார். அதுவும் அவர் டீச் பண்ணும்போது அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இருக்காது, நம்ம எதுவுமே தேட வேண்டாம். அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை சொல்லி தந்துடுவார். 12 வருஷத்துக்கு முன்னால் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இன்றைக்கும் நான் வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ஃபுட்டாக அது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்காக தாமு சாருக்கு வந்து தேங்க்ஸ். நான் இங்கே ஒரு சுற்றிட்டு வந்தேன் போய். நான் எப்போவுமே காம்படிஷன் அப்படின்னா ஜெயிச்சிடணும்னு நினைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காம்படிஷன் அப்படின்னாலே ஜெயிக்கணும். ஆனால் என்ன நினைக்கிறோன்னா, பல சூப்பரான விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக ஜெயிச்சிடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவும் நேட்டிவிட்டியாகவும் நேச்சுரலாகவும் நாம் செஞ்சோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த விஷயம் வந்து அந்த டீமில் ஒரு 2-3 பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அதை குறிப்பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஆனால் தாமு சார் வந்து சரியான ஷெஃப். கிட்ட போகும்பொழுதே சொல்லிட்டாரு, காதில் சொல்கிறாரு, அவங்க யாருக்கும் கேட்கல, இதில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது, இதில் வந்து உப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சமைச்சதை டேஸ்ட் பண்ணாமல் அதனுடைய முகத்தை பார்த்து, வாசனை கூட இல்லை. நிறைய பேருக்கு வாசனையில் தெரிஞ்சிடும் உப்பு இருக்கா இல்லையான்னு. ஆனால் ஒரு படி மேலே நான் தாமு சார் அங்கே அப்சர்வ் பண்ணது, அவர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, இதில் உப்பு இருக்குது, இதில் உப்பு அதிகமாக இருக்குது, இது உப்பு குறைவாக இருக்குன்னு. அந்த ஒரு மாஸ்டர், அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அங்கே அந்த சமையல் அப்படிங்கிறது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா, சார் ஜெயிக்கிறது இப்போ வந்து யார் ஜட்ஜாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய டேஸ்ட்டில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். காம்படிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்தால், தாமு சாரனுடைய டேஸ்ட், அவர் எப்படி எதை வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாருங்கிறது புத்தி இருந்தால், அந்த ஃபுட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
என்னன்னா சாருக்கு வந்து அந்த மண் சட்டியில் நல்லா போட்டு வறுகலா கலர்ஃபுல்லாக க்ரீன் லீவ்ஸும் அந்த நேட்டிவ் மசாலாவும் இருக்கிற ஐட்டம் வந்து சாதாரணமாகவே அவருக்கு பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணும்போது நான் அவர் வாயைத்தான் பார்ப்பேன் டிவியில். அந்த வாய்க்குள்ள இருந்து அப்படி வந்து அவருடைய முழு எனர்ஜியை அந்த வாய் சொல்லும். அப்படிதான் இருக்கணும். எந்த துறையில் நாம வந்து நம்மளை முழுக்க 100% கொடுக்குறோமோ அந்த துறையில நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒரு சுவை மன்னன். இங்க ஒரு பாயிண்ட் வந்ததுங்க, யாருமே அதுக்கு எதிர்ப்பு சொல்லலை. இவங்க ஆனந்தி நட்ராஜன் கூட சொல்லலை, எங்கன்னு தெரியல. அவங்க வெளில நிற்கிறாங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் எல்லா ஷெஃப்பும் வந்து மேக்சிமம் லேடிஸா இல்லை, ஆண்களா இருக்கிறாங்க, ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல்காரங்கெல்லாம் ஏன் பெண்களா இருக்கிறாங்க, ஆண்களா இல்லைன்னா ஒரே வித்தியாசம்தான். அங்க சமைச்சா சம்பாதிக்கலாம், இங்க சமைச்சா சம்பாதிக்க முடியாது, அவ்வளவுதான். சம்பாதிக்கிறதா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாம வந்து சம்பாதியத்தை பத்தி கவலைப்படாம நம்முடைய உழைப்பை முழுமையா நாம தர்றவங்க, அன்பை தர்றவங்க. அதனால அந்த சமையல் ஒரு விஷயம் வந்து வீட்டில் இருக்குது. தம்பி வந்து நலபாகன் நலபாகி அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக பீமன், நளன், அர்ஜுனன் இந்த 3 பேருக்கு சமையல் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து புராணம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த 3 பேரும் அதை சமைக்கும் பொழுது அவங்க சாபத்தில் இருந்தாங்க. சாபத்தில் இருந்தபோது தான் அவங்க சமையல்காரர்களாக வந்திருக்கிறாங்க. சாபத்தில் இருக்கும்போதே நீங்கள் சமையல் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்கும் பொழுது, எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரமான வாழ்க்கை இருக்கும் பொழுது நீங்கள் எங்களோட சேர்ந்து வீட்டில் சமைக்கணும். அப்படி சமைக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதுனால தான் இந்த காம்படிஷன் வந்து நடக்கிறதா நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து மகளிர் தினத்தில் சமையல் போட்டிலாம் நடந்தால் எனக்கு பிடிக்காது. அந்த ப்ரோக்ராம்கே நான் போக மாட்டேன். ஏன்னா மகளிர் தினமே வந்து சமையல் அறையிலேருந்து பொண்ணை வெளில கூட்டு வரதுக்கு தான். சாரி டு இன்டரப்ட் மேடம், இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்றாங்களா? அதனால வெளியில இருந்து உள்ள கூட்டு போறாங்க. ஆக்சுவலா எப்பயாவது தான் சமைக்கிறாங்கல்ல. உமை போல் இருவர் வேண்டாம் ஐயா, நீர் ஒருவரே போதும். இல்லை அது என்னன்னா, என் ஃப்ரெண்ட் அப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவள் சொன்னாலாம், இது வரைக்கும் நான் பார்க்காத இடத்துக்கு கூட்டு போ டார்லிங் அப்படின்னு கேட்டிருக்கா ஒரு நாள். தயவுசெய்து கிச்சனுக்கு ஒரு தடவையாவது போடி, நீ 5 வருஷம் ஆச்சு கல்யாணம், நீ ஒரு தடவை எனக்கு பார்த்ததில்லை, நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னான். சரி, அதாவது பராமரிப்பதும் பரிமாறுவதும் 2 பேருக்குமான வேலையா இருந்தது. ஒன்று வந்து அவங்க பராமரிச்சாங்க, நாம பரிமாறணும். ஆனால் இன்னைக்கு நாங்களும் பராமரிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிமாறுறது நீங்களும் செய்யலாங்கிறது தான். பட் நாடு விட்டு புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து வீட்டை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கின்ற பொழுது அதை ரொம்ப சுவையா செய்யறதுக்கான உங்களுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயமா இது இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதுல வந்து உங்களுக்கான ஒரு விஷயமா நான் கலந்துக்கிட்டேன். ஆக்சுவலா உங்களுடைய இருப்பினுடைய நிலை இன்னும் அழகாக்கணும், இன்னும் அழகா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க செலுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இந்த பெண்களை பார்க்க நான் தாமு சாரை அப்சர்வ் பண்ணேன். தாமு சார் சொன்னார், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு 2-3 டேபிளில் இருக்கிறவங்க தான் டென்ஷன் இல்லாமல் இருந்தாங்க. ஆக்சுவலாக போருக்கு போகின்ற பொழுதும் தேர்வு எழுதுவதற்கு போகின்ற பொழுதும் டென்ஷனாக போனோம்னா தோத்துருவோம். ரொம்ப நிதானமாக யார் நிற்கிறாருனாலும் மேடையில் நிற்கும் பொழுது ஆக கூலாக நிற்பேன். அப்போ தான் என்னுடைய முழு பவர் அதில் வரும்ன்றது எனக்கு தெரியும். கோபப்பட்டனா வார்த்தை வராது, டென்ஷன் ஆனால் வார்த்தை வராது. அதனால் டென்ஷன் இல்லாமல் நேட்டிவிட்டியா ரொம்ப பெரிய பெரிய ட்ரைலாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் வந்து சமைக்கிறக்கூடிய ரொம்ப சுவையான நார்மலான நேட்டிவான சமையல் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்க போகிறார்கள். இது வந்து 1 மணி நேரத்துக்கு நான் முன்னால் சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை, சொல்லக்கூடாது. நான் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்கிறோம். அதனால் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய ஆத்மாவிற்கும் இதயத்திற்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவை சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர்களுக்கான பரிசுக்கான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஷெஃபோட சேர்ந்து அந்த உணவை சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிட்டே இருக்கிறது. அதனால் அதை நானும் அவரோடு சேர்ந்து சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த இந்த மன்றத்திற்கு பாராட்டுகள், நன்றிகள். ஆனால் என்ன செஞ்சிருக்கலாம்னா இந்த 11 டீமுக்கும் சமையல் செய்வதற்கான குவான்டிட்டியை கொஞ்சம் கூட செஞ்சுருந்தீங்கன்னா எல்லோருக்குமான விருந்து இங்கேயே அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கலாம். அதற்கான ஒரு சூழலை அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஆனால் சீரியஸ் நோட், ஜோக்ஸ் அப்பார்ட்,
ஏன்னா அவங்க பேச்சின் வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா நான் சொல்கிறதான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சமையலை பற்றி நிறைய பேசிட்டோம், சமைக்கிறாங்க, இப்போ சாப்பிட போகிறோம். அதெல்லாம் இல்லாமல் அவங்க கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு தான் ஆசை. உங்களோட ஃபேவரட் டிஷ் யாருக்காக சமைப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அடுப்பாங்கரை வந்து பெண்களோட ராஜாங்கம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன, அந்த ஆட்டிடியூட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் தின்னாடி போட, எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன்னு. ஸோ உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன, அதை நீங்கள் யாருக்காக சமைக்கணும்னு ஆசைப்படுவீங்க எப்போவுமே? நண்டு வறுவல். நண்டு வறுவல் எங்கப்பா, யாருக்காக? எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் எல்லாரும் ரொம்ப இல்லை பர்டிகுலர், அதாவது நான் என்ன என் சொன்னா பையனுக்கும் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப நண்டு வறுவல். அப்பயும் 3 பேர் சொல்லிட்டீங்க. ஆமாம், 3 பேருமே ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்யணும். வெரி க்ளோஸ் பர்சன், அதாவது அன்அவாய்டபிள் தான், யாரையும் பர்டிகுலராக சொல்ல முடியாது. பையன் இப்போ வந்துச்சுல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு நீங்கள் யாருக்காக எப்பவுமே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கிச்சன் போகலாம், இல்லை போகாமல் இருக்கலாம். இல்லை சில பேரை பார்த்தோன்னே எப்படி என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்ச அப்படின்னு சாட்சி இருக்காங்க. நான் டெய்லி கிச்சன் போறேன். யாரும் கிச்சனுக்கு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றது இல்லை, நான் கூட தான் செய்வேன். எங்கள் வீட்டில் அப்படி போயிட்டு கிச்சன் இருக்குது, இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகல அப்படின்னு. சரி, உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷை நீங்கள் யாருக்காக சமைப்பீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேப்சிகம் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அது எனக்காகவே நான் சமையல் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் அது பிடிக்காது. ஓகே, இப்போ இந்த மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட்டில் வந்து ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக. அதான் கடைசியில் எனக்கு பீட்சாவும் பெப்சியும் பிடிக்கும், அதை நான் விரும்பி சாப்பிடுவேன், அது மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சு திருப்தியாக சாப்பிடணும். எனக்காக அதாவது நம்ம எதுக்கு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நானே சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்டுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது பிடிக்காது. பிராவோவா என் ஹஸ்பண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிக்காது, என் 2 பாய்ஸ்க்கும் பிடிக்காது. பட் அவங்களுக்கு தனியாக செய்வேன். இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு குக் பண்ண மாட்டேன்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதை ஐ வில் டூ ஃபார் தெம். இல்லை, என்னோட கொஸ்டினே அதான், உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு அது யாருக்காக செய்யும் போது ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் கலந்து. ஓகே, அது பால் பாயசம். பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், ஒரு வாரத்துக்கு எனக்கும் பிடிக்கும், என் பையனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப அது ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் போட்டு செஞ்சு அவனுக்கு கொடுப்பேன். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? அப்படியே தேங்க்யூ. பாஸ் ஆன் பண்ணீங்கன்னா உங்களோட. வணக்கங்க. வணக்கம் மேடம். என்னோட சன்னுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால பிரியாணி வீட்டில் பண்ணால் எல்லாரும் ஃபுல்லாக, இங்கே ஃப்ரைடே ஆச்சுன்னா பிரியாணி இல்லாத வீடே இருக்காது. அதனால பிரியாணி, மட்டன் பிரியாணி, பேப்பர்ல பிரியாணி எழுதி வச்சாலே 1 மணி நேரத்துக்கு நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், பிரியாணி என்ன எப்படிரா இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வாரத்தில் 7 நாளும் பிரியாணி கிடைக்காதா யார் வீட்லையாவது? இப்போ சென்னையிலலாம் வந்து இப்போ நிறைய இடத்துல கல்யாணம் பிரியாணி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டீக்கா போகும்போது ஸ்மெல் அடிக்கும், வச்சோம் பிரியாணி உள்ளப்போ அப்படியே நீட்டாக போ. நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, யார் அவர், ரஷித் அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாண்ட போயிட்டு பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி நிறைய இடத்துல திருடிலாம் தின்னுருக்கோம், திருட்டுத்தனமா. ஸோ பிரியாணின்றது காமன் ஃபுட், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்வீட் ரொம்ப நல்லா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா. இது வேற ஏதோ ஸ்வீட் வைக்கிற மாதிரி இருக்குது, வேற ஏதோ ஏதோ சார் வீக்கெண்ட் பிளான் ஏதோ இருக்கு போல இருக்கு சார் பெருசா. இல்ல இங்க அவர் இல்ல, அதனால தைரியமா சொல்றீங்களா? எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் க்ளோஸா மைக். எங்க ஹஸ்பண்ட் பிடிச்ச ஸ்வீட் கேசரி. கடையில் வாங்கி கொடுத்துறீங்களா? இல்ல வீட்ல செஞ்சு கொடுத்துறோம். செய்வீங்களா? கொஞ்சம் க்ளோஸா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா இன்னும் 1 வாரத்துக்கு இனிமேட்டு எதுவுமே செய்ய மாட்டாடா, ஒரே ஒரு கேசரி செஞ்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது திருநெல்வேலி சொதிங்க. திருநெல்வேலி சொதி குழம்பு. ஓகே அதனால அது பண்ணுறது சூப்பர். செஞ்சு எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம். ஏவனும் 1 வாரத்துக்கு பேசவே கூடாது, எல்லாருக்கும் கூட. ஆமாம். சரி, டிஷ் எல்லாம் ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனை மறுபடியும் தொடருவோம். டிஷ் எல்லாம் வந்துருச்சுல்ல, சார் அரேஞ்ச் பண்ணல, அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஸோ சரி, நம்ம வந்து நிறைய எல்டர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், ஜூனியர் டீம் பேசலாம், கொஞ்சம் பேசுங்க. ப்ளூ கலர் சட்டை போட்டால் நாங்கள் கேள்வி கேட்போம். ப்ளூ, வாட்ஸ் யூர் நேம்? யூ குட் நேம்? ஐஸ்வர்யா. நீங்கள் என்ன படிக்கிறீங்களா? 10th படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன். உங்களை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, சாப்பாடை வெடி பார்க்குற மாதிரி இருக்கு. சரி, உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு? இட்லி. இட்லியாம்மா? ஏமா இட்லி பிடிக்கும், இட்லி பிடிக்கும்.
சரி ஓகே. வேற அதாவது பயங்கரமா சொல்லு. இந்த ஒட்டக பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால், இட்லி சாதாரணமா சொல்ல. தி மோஸ்ட் ஃபேவரட் யூனிவர்சல் ஃபுட் இட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா பிரியாணி மாதிரி காமன். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்காலாம் சாப்பிடுவேன். ஏதாவது ட்ரை பண்ணிருக்கியா உன் லைஃப்ல? என்ன ட்ரை பண்ணிருக்க? சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறதா நீ டெய்லி ட்ரை பண்ணுவியே. இந்த கிச்சனுக்குலாம் போய் மம்மி டுடே இட்ஸ் மை டே ஐம் கோயிங் டு அந்த மாதிரிலாம் செஞ்ச மாட்டீங்களே, செய்ய மாட்டீங்களா? தான் தெரியுமே. சரி மூவ் ஆன் டு த ரொம்ப பரபரப்பு செஞ்சதும் பரபரப்பு. மேடம் நீங்க ப்ளூ போட்டுக்கிறதுனால நீங்க பேசி ஆகணும். என்ன மைக்ல தான் பேசுங்க மேடம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களோட ஃபேவரட் டிஷ் நீங்க அதை யாருக்காக? நீங்க மைக்க வாங்க மருத்துவத்தை பார்த்தா சமைச்சதே இல்லைன்ற மாதிரியே தெரியுது. அதாவது இல்ல ஆக்சுவலா நான் என்னன்னா மைக் கிட்ட வச்சுக்கோங்க. நான் என்னன்னா நான் ஒரு கிருஷ்ணா காட்டேஜ்னு ஒரு சிட்காம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு லேடிஸ் அபார்ட்மெண்ட்டு, ஜென்ஸ் அபார்ட்மெண்ட்டு, காரிடாரு, காஃபி ஷாப்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஷூட்டிங் போச்சு. எல்லாரும் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க, என்ன திராவணுங்க நடிக்கிறானுங்கன்ற மாதிரி. எவனுமே கமெண்டே பண்ண மாட்டான். நான் நினைச்சேன் மச்சான் நான் வந்து சொல்றேன், நீ சல்மான் கான் மாதிரி நடிக்கிறடான்னு சொல்றேன், நீ வந்து அங்க வந்து மச்சான் நீ விஜய் மாதிரியே நடிக்கிறேன்னு சொல்லு. மாத்தி மாத்தி நம்ம சொல்லிக்கலாம்டா, வேற எவனும் சொல்ல மாட்டான் சத்தியமா, நாம தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல ஒரு 50 பேர் நிப்பாங்க. பா என்ன ரியாக்ஷன்டா அது, தப்பா கொடுத்துட்டாங்களா, விஜய் மாதிரியே இருந்தது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் காத்துட்டாங்க. மறுபடியும் நான் அங்கே போ. அது மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்றது நல்ல விஷயம்ன்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க மேடம். என்ன சொல்ல? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு ஃபேவரட் எல்லாமே. நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது வேற வழியே கிடையாது, நாம தானே ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம ப்ரிப்பேர் பண்றது நாமளே நல்லா இல்லைன்னா அப்புறம் வேற எவன் திம்மா. அதனால உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஜோக்ஸ் அபாச்சு சும்மா பிரியாணி தான். பிரியாணி எல்லாருக்குமே ஃபேவரட் பிரியாணி தான். நீங்களாம் பிரியாணியை பார்க்குற மாதிரி இருக்கீங்களே, சாப்பிட்ற மாதிரியே தெரியலையே. பிரியாணி சாப்பிட்றது யாருன்னா செஃப் தாமஸ் இருக்கார, அவர் தான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்காரு. அன்லிமிட்டெட் மீல்ஸ். நாங்க ஒரு क्वेश्चन கேக்குறோம், உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் என்ன? நீங்களாம் தான் உங்க அம்மா செஞ்சு உங்களுக்கு ரொம்ப வித் அஃபெக்ஷன் கொடுக்குற டிஷ். எங்க அம்மா எது செஞ்சாலும் அது அஃபெக்ஷனேட்டா தான் இருக்கும். இப்போ இது வந்து கன்வென்ஷனலா டிப்ளமேட்டிக் ஆன்சர் தான். அம்மா அம்மா இட்ஸ் த மோஸ்ட் எந்த நாய்க்கு பூனைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் பர்சன்னா அது அம்மா தான். யாருக்கு தான் பிடிக்காது அம்மான்னா? எல்லாருக்குமே பிடிக்கும். அம்மா எது செஞ்சாலுமே அது அஃபெக்ஷன் இருக்கும். அதாவது எந்த டைம்ல எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் வேற யாருமே அந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, 12 மணிக்கு எங்க அம்மா டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் நான் கதவை தட்டி உள்ள வந்தா சாப்பிட்டியாடா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அது இட்ஸ் ஆல்வேஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன் இன் த வேர்ல்ட் வுட் பி அம்மா. அம்மா எல்லாம் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? எண்ட் ஆஃப் தி டே இப்போ விருதுறாரு முன்னாடி சொன்னா கத்துவாரு, இப்போ டயட்ல இருக்கும். டயட் தான் ஃபேவரட் ஃபுட்னா பிரியாணி தான். சலிக்கிற அளவுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன் ஆஹா எஃப்எம்ல. நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அது எதனாலன்னா மற்ற ஃபுட்டுலாம் இட்ஸ் லைக் வெரி டஃப் டு அஃபோர்ட். ஒரு தாலி மீல்ஸ்லாம் 120 போகும். ஏன் சார் மேலே வந்துருன்ட்டாரு, சாரி I'll get back to you மீட். மைக் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வரேன் மறுபடியும். Can I have the team one on stage please? Before starting the judgment, I want to give everyone a big hand for all the participants here. Really, it's wonderful to participate. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பார்ட்டிசிபேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ தைரியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன். நவ் வில் கோ ஃபார் த ஜட்மெண்ட். மேடம் நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள், என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கீங்க? புரோக்கன் வீட்டில் என்ன போட்டிருக்கீங்க? பிரியாணி. என்ன சிக்கன் பிரியாணி. அதாவது இவங்க செஞ்சுருக்க டிஷ் பார்த்தீங்கன்னா உடச்ச கோதுமையில் பிரியாணி பண்ணியிருக்காங்க, சிக்கன் போட்டு பிரியாணி பண்ணியிருக்காங்க. வெஜிடேரியன் டிஷ்ஷு வெஜிடேரியன் வந்து ப்ரோக்கோலி வித் மஷ்ரூம் மசாலா. ப்ரோக்கோலி அண்ட் மஷ்ரூம் மசாலா பண்ணியிருக்காங்க. டெசர்ட்டு திராமிசு. வெரி குட். திராமிசு பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்னாச்சி பழம் அந்த மாங்காய் போட்டு அந்த தொக்கு மாதிரி. அது சப்ளிமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அன்னாசி. அது வந்து தக்காளி ப்ளஸ் எக்கு, ஜீரகம், மசாலா, கடலைப்பருப்பு போட்ட தோசை. அது வந்து சப்பாத்தி. ஓகே. ரைத்தா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆனியன் அண்ட் குக்கும்பர். இவங்க வந்து 3 சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சப்பாத்தி ஸ்டைலில் ஒன்று, ஒரு தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒன்று ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 3 சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் 3 டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. தி க்ரைட்டீரியா பிரகாரம் வி சப்போஸ் டு கோ ஃபார் டெக்ஸ்சர், ப்ரெசன்டேஷன், கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளேவர்ஃபுல் இது 4 கொடுத்துருக்கோம்.
The presentations, yeah, almost they've done good job. And then we'll go for a tasting now. வெஜிடேரியனில் ப்ரொக்கோலி அண்ட் மஷ்ரூம் மசாலா, நான்வெஜிடேரியனில் வந்து கோதுமை சக்கரை சிக்கன் பிரியாணி அண்ட் திராமிசு ஸ்வீட்டு திராமிசு. அண்ட் தக்காளி எக் தோசை சப்ளிமெண்ட்ரி. Before me tasting, I want you to taste it. நான் செஞ்சது நானே சாப்பிட்றதா? ஐயோ, இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் 4 பேரும் டேஸ்ட் பண்ணுங்க. The reason டேஸ்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். Normally, just for information, the cooking time of chicken maximum of 8 minutes. 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் சிக்கன் குக் பண்ணிங்கன்னா that will become rubbery, number 1. Similarly, prawn and fish cooking time only 4 நிமிஷம் தான். 4 நிமிஷத்துக்கு மேலே 5வது நிமிஷம் again prawn will become rubbery, fish also will become little hard. எக்கோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 minutes, மட்டனோட குக்கிங் டைம் 20 minutes. அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா your product will be very good actually. அதாவது நான் வந்து சில கமெண்ட்ஸ் கொடுக்குறது வந்து தயவுசெய்து டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். திஸ் இஸ் ஃபார் யூ டு இம்ப்ரூவ், ஃபார் மீ டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். கமெண்ட் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா பண்ணலாம் அப்படின்னு. தயவுசெய்து ஏதாவது வந்து ஒரு அட்வைஸ் கமெண்ட் கொடுக்கும்போது டோன்ட் டேக் இட் ஹார்ட். இட் இஸ் நாட் தட் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கோசம் நான் இங்கே வரல. யூ ஆர் ரியலி டூயிங் எ வெரி குட் ஜாப். சர்டன் திங்ஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, உங்கள் பிரியாணி, அதாவது இந்த இன்னோவேஷன் பார்ட் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. வாட் ஐ நோட்டீஸ் இந்த பிரியாணி இஸ் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரியாணிலேருந்து பிரியாணி மசாலா வேணும், அந்த பிரியாணி மசாலா கம்மியாக இருக்கும்போது பிளாண்டாக இருக்குது பிரியாணி. 1. 2வது வந்து உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் உப்பு வந்து ஓரளவுக்கு உப்பு தான் போட்டிருக்கீங்க ஜாஸ்தி, அதாவது ஆப்ட் உப்பு இல்லை. 3வது சிக்கன் வந்து ஓவர் குக்காக இருக்குது. இந்த சிக்கன் அங்கேயே பார்த்தேன் நான். இது 3ம் இந்த பிரியாணியில் இருக்குது. மஷ்ரூம் கொஞ்சம் காமிங்களேன். நீங்கள் செஞ்சது நீங்கள் தாங்க சாப்பிடணும். இந்த ப்ரொக்கோலி அகெயின், சரி நம்மளா இந்த காய்கறி வேகிற டைம் பார்த்தீங்கன்னா when you eat the vegetables you should have the crunchiness of vegetables. ரொம்ப சாஃப்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குக்கிங் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அவங்க இப்போ பண்ண இந்த ப்ரொக்கோலி கிரன்ச்சினஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன ஒன்று, இதில் வந்து உப்பு கம்மி, அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருக்குது. அந்த இதில் வந்து உப்பு கொஞ்சம் கூட இருக்குது. பட் அதர்வைஸ் தட்ஸ் கம் அவுட் வெரி வெல். திராமிசு has come out very well. இந்த டெக்கரேஷன் பார்ட் ப்ராப்பராக பண்ணாமல் அப்படி விட்டுருக்கலாம். நீங்கள் மேலே அந்த இது போட்டிங்கல்ல, அது போடாமே விட்டுருக்கலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக் ஃப்ளேவர், நம்ம எக் போட்டிங்களா, எக் ஃப்ளேவர் நார்மலாக திராமிசுக்கு வரும். நீங்கள் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களா? ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அதை சாப்பிட்டு பாருங்களா? குட், வெரி குட் ட்ரை. இட் இஸ் கம் அவுட் வெரி வெல். I like this pineapple and it's come out very well actually. Very nice. Bland-ஆ இருக்கு. மசாலா வேணும் இருக்கு. அது சாப்பிட்டு பாருங்க. நம்ம நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் predominantly what will happen, it give you more of sweetness to the product. அதனால் கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் க்ரீம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா this will be very good actually. Yeah, cream and condensed milk. Cream and condensed milk. Okay? Okay, good. Thank you. Very good. Well done, very well done. நிறைய கூட இருக்கு. டீம் 5 இவங்க என் சைஸை பார்த்துட்டு நெய் ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சம் குண்டாயிடுவா அப்படின்னு. ஏங்க இந்த வெறி உங்களுக்கு என் மேலே? நல்லா இருக்கு. டேஸ்ட் இஸ் வெரி குட். அதாவது அந்த மீனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு ஆப்டாக இருக்குது. ரைஸ் வந்து நார்மலாக ரைஸ் நீங்கள்